எப்படி புக்ஸ்லாம் வந்துட்டு நோட்டெல்லாம் வந்துட்டு பாடங்கள் போய்கிட்டு இருக்கு. அசைன்மெண்ட்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஏன்னா இந்த அந்த அசைன்மெண்ட் ஒர்க்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒர்க்கு. அப்படியாம்மா? நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்? அசைன்மெண்ட்டை சின்சியராக பண்ணணும். மிஸ் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை நல்ல உற்சாகமாக கவனிக்கணும். புரியுதா? ஹேண்ட் ரைட்டிங்கு முக்கியம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அப்சர்வேஷன் தான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமானது. அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம கவனத்தை வேறு இடத்துல திசை திருப்பிக்கிட்டு பக்கத்தில் உள்ளவனை நோண்டிக்கிட்டு பக்கத்தில் உள்ளவனை அவர் அழிக்கிட்டு அதோ குற்றம் சொல்லிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. மிஸ் சொல்கிறத கவனிக்கணும். ஓகேவா? பெரிய வெற்றி தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உங்களுக்குள்ளே வேண்டாம். ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சாலும் வெற்றி தான், எது செஞ்சாலும் உங்களுக்கு சந்தோஷம்தான். அதனால் என்ன செய்யுங்க, அந்த ஹேபிட்டை மட்டும் கொஞ்சம் கொண்டாங்க. இருக்கிறதுலே அந்த ஹேபிட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திக்கிறது, ப்ரெஷ் பண்ணுறது, டாய்லெட் போகிறது, குளிக்கிறது, நல்ல சத்துள்ளது சாப்பிட்றது, அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு தாத்தா பாட்டிகிட்ட சொல்லிவிட்டு வர்றது, வந்து எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா பேசுகிறது, சண்டை போடாமல் இருக்கிறது, ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்கள்ட்ட கோல் சொல்லாமல் இருக்கிறது, மிஸ் சொல்லிக் கொடுக்குறத கவனிக்கிறது, தெரியலைன்னா மிஸ்ட்டை கேட்குறது. பயப்படவே பயப்படாதீங்க. மிஸ்ஸை பார்த்து பயப்படாதீங்க, சாரை பார்த்து பயப்படாதீங்க. எல்லாம் உங்களுக்கு உதவுறதுக்காக, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகத்தான் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். என்ன இவன் பயந்தீங்கன்னா உங்களால் கரெக்டாக படிக்க முடியாது. ஆனால் நான் போன இதில் சொன்ன மாதிரி பயம் வந்து சில இடங்களில் நல்லது. ஹோம்ஒர்க் செய்யும்போது நாளைக்கு கண்டிப்பாக நம்ம செஞ்சுட்டு போனோம், மிஸ் சத்தம் போடுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. புரியுதாம்மா? அதனால் என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க்கை கரெக்டாக செய்யணும். இங்கே வந்து டவுட் கேட்கறதுல பயப்படக்கூடாது. நிறைய படிச்சுக்கணும். இப்போ படிக்கக்கூடிய இந்த பேசிக் கான்செப்ட் தான் நீ பின்னால் போகக்கூடிய 6th 7th 8th 9th 10th ஏன் யூபிஎஸ்சி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுத எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ். அதனால் தயவுசெய்து என்ன செய்யுங்க, நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள்.